வணக்கம் மக்களே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஒரு கஸ்டமருடைய அளவு ப்ளவுஸு. கிட்டத்தட்ட இது எல்லாமே நாளைக்கு கொடுக்கக்கூடிய ப்ளவுஸ் பிட்டு தான் இது. இப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ப்ளவுஸ் இருக்குது. இந்த சாரிக்கு அளவு ப்ளவுஸ் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு கஸ்டமருடைய அளவு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இவங்களுடைய அளவும் நம்மக்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 5 சாரீ ப்ளவுஸ் பிட்டுமே நாளைக்கு கொடுக்கணும். நாளைக்கு சித்திரை ஒன்றும் இல்லையா, அதனால் நாளைக்கு எல்லோரும் கோவிலுக்கு போகிறதுக்காக புதுசாக எடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவசர ப்ளவுஸ் தான். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 3:30. இதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஏற்கனவே என்கிட்ட அளவு இருக்கிறதுனால எனக்கு இப்போ இந்த ப்ளவுஸு இந்த சாரீ வந்து இது தைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்களுக்குலாம் நார்மலாக தைக்கிறது தான். இதில் வந்து டிசைன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 ஹவரில் தைச்சிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 1/2 ஹவரில் இது முடிஞ்சிடும். இந்த கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 3/4 மாடலில் கேட்டிருக்காங்க. 3/4 மாடல். நெக்குக்கு வந்து சும்மா நார்மலாக இந்த சாரீக்கு இருக்கிற கலரில் ஒரு லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. இதுவும் ஒரு 1/2 ஹவரில் கட் பண்ணிவிட்டா இதுவும் ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப டிசைன் ஒர்க்லாம் கிடையாது. எல்லாமே நார்மலாக ஒரு லேஸோ இல்லை ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்சோ அந்த மாதிரி தான் தைக்கிறதுக்கு இருக்குது. கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி எனக்கு வந்து அளவு எடுத்து வச்சுருக்கிறதுனால எனக்கு கட்டிங் போடுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து புது கஸ்டமர். அவங்க பொண்ணுக்கு ஒரு தடவை தச்சு கொடுத்ததுனால கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா வந்து ப்ளவுஸும் ஒரு ப்ளவுஸ் பிட்டும் தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இதில் சின்ன கரெக்ஷன் மட்டும் சொன்னாங்க. கீழே நெக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் விரிவாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுமாரி தான் அளக்கணும். சின்ன சின்ன அங்கங்கே சுருக்கங்கள் இருக்குது. சுருக்கங்கள் இருக்கிற பட்சத்தில் நல்லா அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணி அளவு எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த கஸ்டமருக்கு அயன் பண்ணி கொடுங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இனிமேல் தான் அயன் பண்ண போகிறேன். இந்த சைடு ஒரு அதாவது இந்த தையல் பகுதியிலலாம் அயன் பண்ணால் மட்டும் தான் இந்த சைடில் ஒரு 4 இன்ச்சு ஒரு அளவு வந்து கிடைக்கும். இந்த சைடு வரும். அதே மாதிரி இந்த தையல் பகுதி இந்த ப்ளவுஸ் இனிமேல் தான் நான் அயன் பண்ணி அளவு வந்து எடுக்கணும். அதே மாதிரி சும்மா இது எல்லாமே லைனிங் ப்ளவுஸு. அது போக ஒரு 2 ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் இருக்குது. இது வந்து வாயில் ப்ளவுஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ளவுஸ் இது. இந்த ப்ளவுஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி கசங்கி போய் இருக்குது அப்படின்னு. இதுலேயும் 1 2 கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுவுமே நல்லா நீட்டாக அயன் பண்ணணும். அயன் பண்ணி தான் இதை வந்து நம்ம மார்க் பண்ண முடியும். அயன் பண்ணாமல் இதில் எடுத்தோம்னா 1 2 அளவுகள் வந்து மாறி இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். அதனால் நம்ம அயன் பண்ணியே மார்க் பண்ணலாம். நீங்களும் அயன் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி மக்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ப்ளவுஸு அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அயன் பண்ணிக்கணும். நான் வந்து அயன் பண்ணுறதுக்காக தான் கரெக்டாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைடு ஓரங்களில் அயன் பண்ணும்போது மட்டும்தான் இதெல்லாம் ஒரு லைட்டாக கையில் இருந்து ஒரு துணி எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். அதாவது சரியாக நம்ம அளவு எடுக்கிறதுக்கு உண்டான பகுதி வந்து நமக்கு கிடைக்கும். அது இந்த ப்ளவுஸும் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா ப்ளவுஸையும் அயன் பண்ணுறது நல்லது தான். நீங்களும் அயன் பண்ணி ஒரு முறை இந்த மாதிரி அளவு எடுத்து பாருங்கள். ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு தையல்லாம் தெளிவாக இருக்கும். இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு தேவை. இந்த ஆன்கோல் சுவிட்ச் அளவு நான் இதை சரியாக அயன் பண்ணிக்கிட்டேன். கை கூட பார்த்தீங்கன்னா நான் அயன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு ப்ளவுஸை போட்டால் ஒரு டேபிளில் போட்டால் நீட்டாக கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு இந்த ப்ளவுஸை மட்டும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது. அது இப்போ நம்ம தைக்கிற ப்ளவுஸில் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்து எடுத்து இதில் 1 2 கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்ஷனையும் நம்ம வந்து சரி பண்ணணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்து அளவு எடுக்க போகிறேன். அளவு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தைக்கிறது தான். தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நம்ம ப்ளவுஸோட அளவு வந்து நோட் பண்ணிடுவோம். இதுதான் அவங்களுடைய அளவு. நான் என்ன அளவுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் எங்களுடைய அளவு. இந்த அளவு வச்சு தான் நம்ம லைன் மார்க் பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கட் பண்ணிட்டேன் எல்லாமே, ஃப்ரண்ட்டு பேக்கு கை பட்டி பீஸ் வந்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் தைச்சிட்டு அது இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம பட்டி வந்து அந்த நேரம் கட் பண்ணிக்கணும். எங்களுடைய அளவு ப்ளவுஸு இப்போ நான் இதை வந்து தைக்க போகிறேன். ஒரு ½ ஹவரில் தைச்சி முடிக்கணும். தைச்சி முடிச்சா மட்டும் தான் மீதி இருக்க ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி என்னால் தைச்சி நாளைக்கு கரெக்டாக கொடுக்க முடியும். கொடுத்துருவங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அயன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். கஸ்டமரும் போடும்போது ரொம்ப விரும்பி போடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, போட்டு நான் ஓவர்லாக்லாம் பண்ணி தான் நான் கொடுப்பேன். அதே மாதிரி ஓவர்லாக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுமாதிரி சைடில் நம்ம தையல் விட்ட பகுதியிலையும் அந்த எக்ஸ்ட்ரா நூல் எல்லாமே இருக்கும், அந்த நூலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ இன்னும் பார்க்க ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ப்ளவுஸை அயன் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஷோல்டர்லலாம் பிசுறு தெரியாது. பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு எப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறது, இந்த சைடு வரும் கையோட பிசுறு சைடு எல்லாமே நான் ஓவர்லாக் கொடுத்துட்டேன். இது வந்து 2 மெத்தடில் தைக்கலாம். இந்த பிசுறு தெரியாமையும் மாற்றி எடுக்கவும் செய்யலாம். ஆனால் நான் வந்து ஓவர்லாக்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த சிங்கிள் டாட், அதாவது இந்த மெயின் டாட்டில் வந்து டபுள் தையல் எப்பவும் போட்டுக்கோங்க. டபுள் தையல் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் கலரு. எனக்கு ரெண்டும் ஒரே கலர் லேஸில் வந்து எனக்கு கிடைக்கல, தனித்தனியாக தான் கிடச்சிது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 லேஸையுமே டபுளாகவே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். காப்பர் கலரும் எல்லோ கலரும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரீ ஃபுல்லாக எல்லோ வித் க்ரீன் கலரு. அவங்க எல்லோ கலர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னாங்க. நான் காப்பர் கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, அதனால் நான் காப்பர் கலர் கொடுத்துருக்கேன். எல்லாமே இது வேலை முடிஞ்சுது. இப்போ வேலை முடிஞ்சதுக்கப்புறமேட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரத்தில் கொடுக்கும்போது இந்த மாதிரி நூலெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபினிஷிங் நம்ம எந்த அளவுக்கு சரியாக கொடுக்குறோமோ கஸ்டமர் வந்து திரும்ப ரிட்டன் வருவாங்க. ஆனால் இவங்க வந்து நமக்கு புது கஸ்டமர் தான். பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி, புது கஸ்டமராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டோன்னா நமக்கும் நல்லாயிருக்கும். இனிமேல் அவங்க போட்டு பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா. நான் எல்லா இடமும் நீட்டாக கரெக்டாக எடுத்து அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பேக்கில் வந்து டாட் பிடிக்கல. டாட்டு பிடிக்கணும்னா பிடிக்கலாம், ஆனால் நான் டாட் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணலை. சரியான இடுப்பு சுற்றளவை கனெக்ட் பண்ணி தான் நான் மார்க் பண்ணி எடுத்தேன். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் முன் உயரமும் பேக்கில் என்ன ஹைட்டு இருக்குதோ அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பட்டி வந்து தோராயமாக எடுத்து தான் இந்த டாட்டு பிடிச்சதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட்டையும் பேக் ஷோல்டரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தூக்கி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்படி தூக்கி பார்க்கும்போது இதில் ஒரு கேப் வரும், இதில் ஒரு இடைவெளி வரும். இந்த இடைவெளியை நான் அளவெடுத்து தான் இந்த பட்டி பீஸ் வந்து தச்சு விட்டுருக்கேன். அவ்வளோதான், இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வேலை எல்லாம் முடிஞ்சுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.